ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய செய்தி வீச்சு வளைகுடா போர் நிலவரங்கள் மற்றும் இலங்கை நிலவரங்களை தாங்கி வருகின்றது. இன்று அனைத்துலக பெண்கள் தினம் மற்றும் உலக கிண்ண T20 துடுப்பாட்ட சுற்று போட்டியின் இறுதி கிழமென மார்ச் 8 இன்றைய அதிர்வுகள் கடக்கின்றன. மத்திய கிழக்கு போர்க்களத்தின் இன்றைய 9ஆம் நாள் இந்த T20 போட்டியில் என்றால் அனைத்துலக பெண்கள் தின நிகழ்வுகளை கிரகணப்படுத்தி இன்று அதிகாலையும் போர் நிலவரங்களை தீவிரப்படுத்திய நிலையில் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் உள்ள உலகின் மிகப்பெரிய துடுப்பாட்ட மைதானமான நரேந்திர மோடி அரங்கில் இன்று மாலை ஆரம்பிக்கும் இந்தியா எதிர் நியூசிலாந்து துடுப்பாட்ட போட்டி இந்திய ரசிகர்களுக்கு முக்கியமானது. ஆனால் வளைகுடா போரால் இந்த போட்டியின் சுறுசுறுப்பு சுவை இழக்கத்தான் செய்திருக்கின்றது. இதே அரங்கில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவுடனான 50 ஓவர் உலக கோப்பையின் இறுதிப் போட்டியில் தமது நாடு தோல்வியடைந்த ஒரு பதிவு உள்ள நிலையில் இன்று நியூசிலாந்து அணியை இந்தியா வீழ்த்தியது என்ற முடிவு இந்த போட்டியின் இறுதியில் வருமா, அல்லது தமது அணியை நியூசிலாந்து வீழ்த்தியது என்ற கசப்பான மீண்டும் ஒருமுறை பதிவு 3 வருடங்களுக்கு பின்னர் இதே அரங்கில் உருவாகி கொள்ளுமா என்ற பதிவு இதுவரை தெரியவில்லை. ஏனென்றால் போட்டி ஆரம்பிக்கவில்லை. அக்கறை இந்தியாவில் இன்று T20 துடுப்பாட்ட ஆடுகளம் இவ்வாறு உள்ளூர் ரசிகர்களால் ஈடுகட்டப்பட்டு நகர்த்தப்படும் நிலையில் இக்கரையில் வளைகுடா நாடுகள் மேற்பார்த்த மத்திய கிழக்கு மோதலின் நிழல் போரில் எதிர்பாராத விதமாக மாட்டிய இலங்கை தீவு கடந்த ஓரிரு நாட்களாகவே அதனை மையப்படுத்தி அல்லாடுவது பகிரங்கமாகவே தெரிகின்றது. இலங்கை கடல் எல்லைக்கு அருகே அனைத்துலக விதிகளை மீறி அமெரிக்க நீர்மூழ்கி ஈரான் போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்த நிலையில் ஈரானிய போர்க்கப்பலான டெனா மீது ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு இந்த தாக்குதலின் பின்னணியில் பரிவு இருந்தாலும் அது ஒரு ஆயுதமற்ற போர்க்களம் இல்லை என்ற நிலைப்பாட்டை மீண்டும் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் இராணுவ கட்டளைமையம் இந்த கப்பல் தமது சட்டபூர்வமான இலக்கு என்ற விடயத்தில் மாற்றம் இல்லை என புதிய அறிக்கையிடலை செய்துள்ளது. அத்துடன் இந்த கப்பல் தாக்கப்பட்ட பின்னர், அதாவது ஈரானிய போர்க்கப்பலான டெனா இலங்கை கடல் எல்லைக்கு அப்பால் தாக்கப்பட்ட பின்னர் அதில் உயிர் தப்பியோர்களை மீட்க தாம் வழிவிட்டதான அடிப்படையில் ஸ்ரீலங்கா கடற்படை அதனை செய்தது எனவும் இந்தோ பசிபிக் கட்டளை மையம் தனது செய்தியில் ஒரு சூட்சுமத்தை வைக்கின்றது. போர் இடம்பெறும் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இந்த கப்பல் தாக்கப்பட்டமை அனைத்துலக விதிகளை மீறிய ஒரு செயல், ஒரு போர்க்குற்றம் என ஈரான் சீட்டப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை மையத்தின் இந்த புதிய அறிக்கையிடல் வந்திருக்கின்றது. இந்த அறிக்கையிடலில் ஈரானிய போர்க்கப்பல்கள் யாவும் தமது சட்டபூர்வமான இராணுவ இலக்குகள் என அமெரிக்கா குறிப்பிட்டிருப்பது இப்போது இலங்கையில் தஞ்சமடைந்து திருமலையை நோக்கி பயணப்படக்கூடிய ஈரானிய போர்க்கப்பலான புஷரின் எதிர்காலத்தின் மீதும் ஒரு நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்த தலைப்படுகின்றது. ஏனெனில் இந்த களம் தனது மாலுமிகள் மற்றும் கடற்படையினரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீட்க ஒரு வழியை திறந்த பின்னர் திருமலையை நோக்கி கொஞ்சம் ஆரம்பத்தில் நகர தலைப்பட்டது. ஆனால் அந்த நகர்வு பின்னர் நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. ஏனெனில் தொழில்நுட்ப காரணங்களால் இந்த கப்பல் பழுதடைந்ததான காரணம் கூறப்பட்டுதான் இலங்கை கடல் எல்லைக்குள் அதற்கு தஞ்சம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கப்பல் உடனடியாகவே திருமலையை நோக்கி பயணிப்பது தாம் ஏற்கனவே சொல்லிய இந்த தொழில்நுட்ப காரணங்களுக்கு முரணாக அமையும் என்பதால் திருமலையை நோக்கிய பயணம் தாமதிக்கப்பட்டதாக தெரிகின்றது. இதனால் நேற்று மாலை வரை இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரமிட்டு நின்றதாகவும், இனிமேல் இந்த கப்பலில் பழுதுகள் சரி செய்யப்பட்டதான ஒரு காரணம் கூறப்பட்ட பின்னர் தான் அது திருமலைக்கு நகர முடியும், இல்லையென்றால் அதனை திருமலைக்கு வேறு ஒரு களம் கட்டி இழுத்து செல்ல வேண்டும் என்பதால் இந்த விடயம், அதாவது இந்த புஷர் போர்க்கப்பல் குறித்த விடயம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஒரு தலையீடியாகத்தான் உள்ளது. இப்போது
ஈரானிய போர்க்கப்பல்கள் யாவும் தமது சட்டபூர்வமான இராணுவ இலக்கு என அமெரிக்கா குறிப்பிட்டிருப்பதால் அந்த நாடு வேண்டுமானால் புஷர் கப்பலையும் தாக்கிக் கொள்ளலாம் அல்லது இலங்கை கடல் எல்லைக்குள் நின்று அது இப்போதைக்கு பிழைத்து போகட்டும் என ஒரு சிறிய தளர்வின் அடிப்படையில் இந்த கப்பலை தாக்காமல் அமெரிக்கா விட்டுவிடலாம் என்ற இரட்டை தெரிவுகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் ஈரானிய போர்க்கப்பல்கள் மீதான இலக்கில் சர்வதேச சட்டத்தின் மீறல் எதுவும் இல்லை என்ற ஒரு புதிய அழுத்தமான செய்தியை அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை மையம் வழங்கியுள்ளமை ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு டென்ஷனான விடயமாகத்தான் இருக்கக்கூடும். இதற்கிடையே இலங்கையில் உள்ள ஈரானிய கடற்படையினரை மீண்டும் தெஹ்ரானுக்கு அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக ராஜதந்திர கேபிள்களில் குறிப்பிடப்பட்டதாக ராய்ட்டர் ஊடகம் வழங்கிய செய்தியை, அதாவது உலகை நேற்று பரபரப்பாக்கிய இந்த செய்தியை நேற்று ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் நிராகரித்திருக்கின்றது. வாஷிங்டனோ அல்லது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகமோ இந்த விடயத்தில் தமது அரசாங்கத்திற்கு அழுத்தம் எதுவும் கொடுக்கவில்லை என, அதுவும் குறிப்பாக இந்த விடயத்தில் பேச்சுக்கள் எதுவும் நடக்கவில்லை என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு துணை அமைச்சரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமுமான அருண ஜெயசேகரா கூறிக்கொண்டாலும் இந்த விடயத்தில் அவருக்கு மேலே உள்ள அருண்குமார திசாநாயக்கா போன்ற தலையாரி தலைகளுக்கு இந்த விடயம் சொல்லப்படவில்லை என்பதில் உறுதிப்பாடுகள் ஏதும் இல்லை. ஏனெனில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் வாஷிங்டனில் வைத்து தமது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஒரு டொபிட்டோ நீரடி உந்துகணைதான் ஈரானிய கப்பலை மூழ்கடித்தது என்ற உறுதிப்படுத்தலை வழங்கும் வரை ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடக பேச்சாளரோ தொடர்ந்தும் ஈரானிய கப்பல் அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்டதான செய்திகளை கிளிப்பிள்ளை போல மறுத்திருந்தார். ஆனால் பின்னர் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியதும் அதே ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் கப் சிப்பினை இருந்துவிட்டார். ஆகையால் பேச்சாளர்கள், துணை அமைச்சர்கள் குறிப்பிடும் சில விடயங்களுக்கு அப்பாலான ராஜதந்திர ஆட்டங்கள் மற்றும் ராஜதந்திர சதிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த அரசியல் களத்தில். அந்த வகையில் நேற்று ஈரானிய போர்க்கப்பல்கள் யாவும் தமது சட்டபூர்வமான இராணுவ இலக்குகள் என அமெரிக்க இராணுவம் அறிவித்திருப்பது வாஷிங்டனுக்கு புதிய தொடர்பாடல்களை இலங்கையுடன் நடத்த வேண்டிய தேவையை எழுப்பாமல் விட்டாலும் கொழும்புக்கு வாஷிங்டனிடம் இந்த விடயத்தில் பேச்சுக்களை நடத்த வேண்டிய ஒரு டென்ஷன் நிலையை உருவாக்கத்தான் செய்யும். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னதான் அது நடுநிலைமை கொள்கை குறித்து இந்த போரின் பின்னணியில் சொல்லிக் கொண்டாலும், தாம் யாருக்கும் சார்பில்லை, பொதுவான ஒரு நாடு என சொல்லிக் கொண்டாலும், கடந்த நவம்பரில் தித்வா சூறாவளி அடிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவுடன் அது ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை செய்திருந்தது. மொன்டானா பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அன்றிலிருந்தே அது அமெரிக்கா சார்பாக சாய்வது வெளிப்படையாக தெரிந்தது. இந்த விடயம் குறித்து ஏற்கனவே செய்தி வீச்சு சில தடவைகளில் உங்களுக்கு விஷயங்களை வழங்கியிருக்கிறது. 2024 அருண்குமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவின் பசிபிக் கடற்படையின் தளபதி அட்மிரல் ஸ்டீவ் ஹாக்லர் ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் அதற்கு மறுவரிடமான கடந்த வருட நவம்பர் மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் அமெரிக்க பிரிகேடியர் ஜெனரல் ட்ரென்டன் கிப்சனுக்கும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளரும் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷலுமான சம்பத் துய்யகொண்டாவுக்கும் இடையில் இந்த மொன்டானா ஒப்பந்தம் ஒப்பேற்றப்பட்டிருந்தது. இரண்டு தரப்பு பாதுகாப்பு உறவுகளில் இது ஒரு மைல்கல் என அன்றே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நாளில் அப்போது பதவியில் இருந்த ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் குறிப்பிட்டிருந்தார். இந்தோ பசிபிக் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் தொழில்முறைக்கு இந்த இராணுவ டீல் மிகவும் முக்கியம் எனவும் அவர் அடிக்குறிப்பிட்டிருந்தார். இந்த மொன்டானா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எதிர்வரும் கோடை காலத்தில் அமெரிக்க படையினரும் இலங்கையில் களமிறங்கும் வகையில் சூட்சுமங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் தித்வா சூறாவளிக்கு பின்னர் நிலைமைகள் மாற்றப்பட்டன. இப்போது வளைகுடா போரும் இந்த நிகழ்ச்சி நிரல்களை மாற்றக்கூடும். இவ்வாறான ஒப்பந்தங்கள் யாவும் அமெரிக்கா வைத்த செக்மேட்டுகளின் அடிப்படையில் இலங்கையில் ஒப்பேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ற விமர்சனங்கள் உள்ள நிலையில் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் சொற்ப உள்ளடக்கங்கள் தான் பகிரங்கப்படுத்தப்பட்டன. மிகுதி யாவும் அனுர அரசாங்கத்தால் மறைக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகள் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்களை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துமாறு இன்று வரை காட்டுக்கத்தல் கத்திக்கொண்டாலும் அது நடக்கவே இல்லை. குறிப்பாக பாட்டளி சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட இந்த விடயம் உடனடியாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தாலும் இன்று வரை அது நடக்கவில்லை.
இந்த நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னர் மீண்டும் அமெரிக்காவின் பசிபிக் கட்டளை தளபதி அட்மிரல் ஹோக்லர் ஸ்ரீலங்காவில் பிரசன்னப்பட்டிருந்தார். இவ்வாறாக அமெரிக்க அட்மிரல் இலங்கைக்கு சென்று குசுகுசுத்து சென்று திரும்பிய 2 வாரங்கள் கழித்து இலங்கை எல்லையில் அவருக்கு கீழுள்ள பசிபிக் கட்டளை பணியகத்தின் சார்பான நீர்மூழ்கி ஈரானிய கப்பலை மூழ்கடித்த பின்னர் மத்திய கிழக்கிலிருந்து தொலைவில் உள்ள இலங்கையிலும் இந்த நிழல் போர் கடுமையாக தற்போது வரை அதிர்ந்து வருவது முக்கியமான விடயங்கள். இவை வளைகுடா நிலவரங்கள் மேற்பார்த்த இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை சற்று நோக்கினால், தமிழக அரசியல் களத்தில் தற்போது சித்தாந்த ரீதியாக எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் கட்சிகளில் வித்தியாசமான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்பதை நிரூபிக்கும் ஒரு நிலைமை நேற்று வந்திருந்தது. ஏனெனில் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றுக்கு ஒரு மாற்று அணியாக தன்னை அடையாளப்படுத்திய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் திமுக அதிமுக போலவே மக்களுக்கு இலவசங்களை அறிவிக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நேற்று அதிகமாக வெளியிட்டது. கட்சியின் தலைவர் விஜய் நேற்று அறிவித்த திட்டங்களில் தமிழகத்தில் மத்திய மாநில அரச ஊழியர்களின் குடும்பத் தலைவிகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் 60 வயது வரை மாதாந்தம் 2500 ரூபாய் வழங்கப்படும் எனவும், தமிழகத்தில் உள்ள ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு பட்டு புடவையுடன் 1 பவுன் தங்கம் வழங்கப்படும் எனவும், மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க தாய் அல்லது பாதுகாவலருக்கு மாதாந்தம் 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், ஆண்டுக்கு 6 எரிவாயு உருளைகள் அதாவது கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும், பங்கீட்டு கடைகள் அதாவது ரேஷன் கடைகள் எனப்படும் பங்கீட்டு கடைகள், பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளில் பெண்களுக்கு இலவச சுகாதார துவாலைகள் அதாவது சானிட்டரி நாப்கின்ஸ் எனப்படும் துவாலைகள் வழங்கப்படும் எனவும், தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் பரிசு பொதியும் தாய்மாமன் திட்டத்தில் வழங்கப்படும் எனவும், சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பல இலவச வாக்குறுதிகளை நடிகர் விஜய் தனது கட்சியின் சார்பாக அள்ளி வழங்கியுள்ளார். இதில் அஞ்சலியம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் திட்டம் மூலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவித்தமை சர்ச்சைக்குரிய விடயமாகியுள்ளது. ஏனென்றால் தனிப்பட்ட ஒருவரின் பேரில் நீதிமன்றங்களை அமைக்க முடியாது என்ற யதார்த்தம் உள்ள நிலையில் விஜயின் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் அண்மையில் நடந்த பிரச்சனைகளை தான் பார்த்து கொள்வதாக தனது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையையும் இந்த நிகழ்வில் மறைமுகமாக குறிப்பிட்ட விஜய், இந்த பிரச்சனை முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை என்றால் பெரிய பிரச்சனை என்பதை மறுத்துரைக்கும் வகையில் இது ஒரு வேர்த்தான பிரச்சனை இல்லை எனவும் நேற்றைய நிகழ்வில் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்துலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேற்று பல வாக்குறுதிகளை தமிழக பெண்களுக்கு வழங்க அவருக்கும் ஒரு நடிகைக்கும் இடையிலான திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவை காரணம் காட்டி அவரிடமிருந்து மனமுறிவு கோரியுள்ள அவரது மனைவியான ஈழத்தமிழ் பூர்வீக சங்கீதா புதிய உபரி மனு ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். சென்னையில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் சம்பந்தப்பட்ட நடிகையாக கருதப்படும் நடிகை த்ரிஷாவுடன் விஜய் ஜோடியாக பங்கேற்ற காட்சிகள் எல்லாம் வெளிப்பட்ட நிலையில் இந்த புதிய மனு உபரியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த உபரி மனுவில் மனமுறிவு அதாவது விவாகரத்து வழக்கு முடியும் வரை தன்னை நீலாங்கரை வீட்டில் அதாவது சென்னையில் உள்ள நீலாங்கரை வீட்டில் தங்கியிருக்க விஜய் அனுமதிக்க வேண்டும் எனவும், விஜயின் அரசியல் சூழல் கருதி பலமுறை சுமூகமாக மனமுறிவு பெறுவதற்கு தான் முயற்சிகளை செய்தும் விஜய் அதற்கு ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளதால் தான் நீலாங்கரை வீட்டுக்கு செல்வதற்கு உரித்து உண்டென்றும் அந்த வீட்டில் தனக்கும் பங்கு உண்டென்றும், ஆனால் விஜய் இதனை மறுக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இந்த மனு சங்கீதாவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜய்க்கு தற்போது திரைத்துறையில் இருந்தும் சில விமர்சனங்கள் வந்துள்ளன. தமிழ்நாட்டில் ஒரு மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா என்னும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சியை அவர் நடத்துவதாக இயக்குனர் அமீர் அலி கண்டனம் செய்திருக்கிறார். இதேபோல முன்னாள் தமிழக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த விவகாரம் விஜயின் தனிப்பட்ட விவகாரம் என்றாலும் மகளிர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் சங்கீதா போன்றோருக்கு கூட நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் அவர் கருத்து கூறியுள்ளார். சங்கீதா தாக்கல் செய்த இந்த வழக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது.
இந்த நிலையில் நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்பதை சங்கீதா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்காமல் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு முறைப்பாட்டை செய்திருந்தால் விஜய் இந்த நேரம் கைது செய்யப்பட்டிருப்பார் என நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான SV சேகர் குறிப்பிட்டிருப்பதும் வேறு விடயம். அடுத்து வளைகுடாவின் இன்றைய 9ஆம் நாள் போர் நிலவரங்களை நோக்கி கொண்டால் குடிமக்கள் இலக்குகள் மற்றும் பொருளாதார இலக்குகள் மீதான தாக்குதல்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக குறைந்தது 6 மாத காலத்திற்கு தீவிரமான போரை நடத்தும் திறன் தமக்கு உள்ளதாக இன்று ஈரானின் புரட்சிகர இராணுவம் அறிவித்துள்ள நிலையிலும் ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளை தாம் தாக்கியுள்ளதாக அது உரிமை கோரியுள்ள நிலையிலும் வளைகுடா போர் தொடர்கின்றது. தற்போதைய நடவடிக்கைகள் போல, அதாவது ஈரான் எடுக்கும் நடவடிக்கைகள் போல ஆக குறைந்தது 6 மாத காலமாக தீவிரமாக ஒரு போரை தொடர முடியும் என ஈரான் குறிப்பிட்டுள்ளமை இந்த போர் எதிர்வரும் கோடை காலத்தையும் தாண்டக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இதனால் கோடைகால விடுமுறைக்கு இலங்கைக்கு செல்பவர்களுக்குரிய விமான பயணங்கள் எவ்வாறு இடம்பெறும் என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. ஈரானிய போரில் அமெரிக்கா ஏற்கனவே வெற்றி பெற்றதாக ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே இவ்வாறாக அமெரிக்கா வெற்றி பெற்ற நிலையில் பிரித்தானியா இறுதி நேரத்தில் இந்த போரில் ஒட்டிக்கொள்ள முயற்சிப்பதாகவும் ட்ரம்ப் நேற்று குற்றம் சாட்டினார். அத்துடன் பிரித்தானிய விமானம் தாங்கிகள் தங்களுக்கு தேவையில்லை எனவும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் ஆரம்பத்தில் இணைய மறுத்த பிரித்தானியா தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றி விமானந்தாங்கி கப்பலான பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தயார் நிலையில் இருப்பதாக கூறிய பின்னணியிலும் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிரித்தானிய இராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதித்த நிலையிலும் பிரித்தானியாவின் விமானந்தாங்கிகள் இனிமேல் எமக்கு தேவையில்லை என ட்ரம்ப் கடுப்புடன் அறிக்கையிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய ஈரானிய தலைமைப்பிடம் அளிக்கப்பட்ட பின்னர் ஈரானின் யுரேனிய இருப்புகளை கண்காணிக்க ஈரானுக்கு எதிர்காலத்தில் அமெரிக்காவின் படைகள் தரைவழியாக அனுப்பப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இன்று 9ஆம் நாள் தீவிரமான போர் அதிகாலை முதலே இடம்பெற்று வருகின்றது. மாறி மாறி தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. குவைத்தில் உள்ள ஒரு அரச கட்டிடம் ஈரானிய ட்ரோன் தாக்குதலில் குறிவைக்கப்பட்டது. அதேபோல குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள 2 எரிபொருள் தாங்கிகளும் ஈரான் ட்ரோன் தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மறுபுறத்தே ஈரான் மீதான தாக்குதல்களில் இந்த வார இறுதியில் தீவிரமான ஒரு நிலை இருக்கும் என ஏற்கனவே ட்ரம்ப் அறிகுறி செய்தி ஒன்றை வெளியிட்ட நிலையில் இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் ஈரான் மீதும் கடுமையாக நடக்கின்றன. ஈரானில் உள்ள எண்ணெய் தளங்களை இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்துள்ளது. அந்த தாக்குதலின் அடிப்படையில் தெஹ்ரானில் உள்ள ஷஹ்ரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது எரிந்து கொண்டிருக்கிறது. ஈரானின் அனைத்து எண்ணெய் வயல்களையும் அளிக்குமாறு இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தற்போது இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்திய நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானின் எரிபொருள் நிலையங்கள் மற்றும் எரிபொருள் களஞ்சியங்கள் எண்ணெய் வயல்களை மையப்படுத்தி இடம்பெற ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆக மொத்தம் பாரசீக வளைகுடா முழுவதிலும் உள்ள நாடுகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் இடைமறிப்பு தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றன. சவுதி அரேபியாவும் இன்று அதிகாலை குறைந்தது 21 ஈரானிய ட்ரோன்களை இடைமறித்ததாக அறிவித்துள்ளது. இதேபோல பஹ்ரைனின் மினா சல்மான் துறைமுகமும் ஈரானிய தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. ஒஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு அருகே இன்று அதிகாலை 1 மணி அளவில் சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டது. எனினும் இந்த சம்பவத்தின் போது யாரும் காயமடையவோ உயிரிழக்கவோ இல்லை என நோர்வே போலீசார் அறிவித்துள்ளனர். இதற்கிடையே ஈரானின் தலைமைக்குள் ஏற்படக்கூடிய பிளவுகளை அறிகுறியாக இல்லையென்றால் அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் முரண்பாடான அறிக்கைகள் ஈரானிய உயர்மட்டத்திலிருந்தும் வர தலைப்படுகின்றன. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் ஜனாதிபதி மன்னிப்பு கோரிய நிலையில் அவரது இந்த மன்னிப்பு கோரல் ஈரானிய அரசியல் தலைவர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அவர் தனது அந்த மன்னிப்பு கோரல் செய்தியை மீளெடுத்திருக்கின்றார். தொடர்ந்தும் ஈரானிய தலைமை எவ்வாறு வளைகுடா நாடுகளை தாக்குவது என்ற விடயத்தில் முரண்பட்டிருக்கின்றன. சில நாடுகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஈரானும் இப்போது தனது தலைமை பீடத்தில் இந்த விடயத்தில் சில முரண்பாடுகளை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அரசியல் தலைமைகள் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது என்ற வகையில் கருத்து தெரிவித்தாலும் ஈரானிய இராணுவமோ அமெரிக்காவிற்கு பங்களிக்கும் எந்த நாடும் குறிவைக்கப்படலாம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.